வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி 22,000 பாயிண்ட்டுக்கு கீழே போயிட்டு மறுபடியும் 22,000 பாயிண்ட் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஈவினிங் க்ளோசிங் டைம்ல எப்படி க்ளோஸ் ஆக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இப்ப கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்த செக்டர்ல ஐடி செக்டரும் ஒண்ணுச்சு. இப்ப மார்க்கெட் லீடரா இருக்கிற குவாலிட்டியான ஐடி கம்பெனிஸ் இப்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டாப் 5 கம்பெனிஸ் இருக்கிற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ, டெக் மஹிந்திரா எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஃபாலோ பார்த்திருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாசத்துல 25 பில்லியனுக்கு மேல எஃப்ஐஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேல மார்க்கெட்ல இருந்து அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. இந்த இயர் அகாடமிக் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் கோடிக்கு 2025ல மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேல வித்துட்டு வெளியே போயிருக்கிறாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஒரு சில ஸ்டாக்ஸ் ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அந்த வகையில எஃப்எம்சிஜி செக்டர்ல ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் என்னோட ஹோல்டிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ரெகுலரா பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஐடிசி, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், ஹிந்துஸ்தான், நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் அக்குமுலேட் பண்ணோம். இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்ததுனால நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம இருந்துச்சு. இப்போ இது மார்க்கெட்ல பிலோ 1000 கீழே ட்ரேட் ஆயிருக்கு. இன்னுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமமான குவான்டிட்டியை அக்வயர் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டினியூஸா இதுலயுமே அக்குமுலேட் பண்ணலான் இருக்கிற ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 52 வீக் லோவை டச் பண்ணிருச்சு. மேபி மார்க்கெட்ல இது பாட்டமா கூட இருக்கலாம், இல்ல உண்ணாமே இந்த ஸ்டாக் கீழே போறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல இமீடியட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல பிரைஸ் ஆவரேஜ் பண்ண முடியும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மந்த் ரொம்ப நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடிக்கு மேல இன்வெஸ்டர்ஸோட வெல்த் குறைஞ்சிருக்கு டோட்டலாவே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எஃப்ஐஐ பாத்தீங்க அப்படின்னா 25 பில்லியன் இந்த லாஸ்ட் 5 மந்த்ல எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஓல்டு மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அதனால ஓல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் நெகட்டிவா தான் இருக்கு. மார்க்கெட்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு 21,964 பாயிண்ட் வரைக்கும் லோல போயிருக்கு. 22,000 பிரேக் பண்ணிட்டு 21,964 போயிருக்கு. சோ மார்க்கெட்டோட 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா 21,281 இருக்கு. அந்த லெவல், அதாவது 21,000 பாயிண்ட் ரீச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா 20% கரெக்ஷனை பார்க்கும். மேபி இதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவா எப்பயும் போல ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு சில பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ் உக்ரைன் வார்ல இருந்து அவங்களோட மிலிட்டரி சப்போர்ட்ஸும் பிளஸ் வெப்பன் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்றா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இந்த வார் ஒரு எண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பீஸ்ஃபுல் அக்ரிமெண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பா அது இந்தியாவுக்கு கமோடிட்டிஸ் ஹியூஜான பையரா இருக்கிற ரஷ்யாட்ட இருந்து வாங்குறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் இருக்கும். க்ரூட் ஆயில் பிரைஸும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் என்னதான் மார்க்கெட் ரெகுலரா விழுந்து கரெக்ஷன் ஆகிட்டே இருந்தாலும் இன்னுமே ஓவர் வேல்யூஷன் அப்படின்ற வகையில செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மார்க்கெட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல 20% கரெக்ஷன் நோக்கி, அதாவது 21,000 பாயிண்ட் நோக்கி போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் மட்டும் இல்லாம இந்த இயர் பாத்தீங்க அப்படின்னாலும் 1 லட்சம் கோடிக்கு மேல இந்த 2 மந்த்ஸ்ல எஃப்ஐஐஸ் செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னுமே இவங்க எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஓவர் வேல்யூஷன் தான் கன்சிடர் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டே தான் இருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. கரெக்ஷனை பார்த்தாலும் இந்த கம்பெனிஸோட பிஇ, அதாவது அதோட இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்றப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலும் நம்ம மெயினா இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பிஇ செக் பண்ணி பார்க்கலாம். ஆவரேஜ் பிஇ பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அதோட மேக்ஸிமம் ஆவரேஜ் 18 இருக்கு. கம்பெனியோட பிஇ இப்ப கரண்டா 23 இருக்கு. ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனிஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய டைம்ஸ். HCL பொறுத்த வரைக்கும் 18 இருக்கிறது இப்ப 25 இருக்கு. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் 20 25 இருக்கு. TCS 24 இப்ப 25 இருக்கு. LTI மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 26 இப்ப 30 இருக்கு. டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் 17 இப்ப 39 இருக்கு. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது 52 வீக் லோ எல்லாமே பிரேக் பண்ணனாலும் இல்ல இந்த மீடியன் பிஇ விட
கரெக்ஷன் ஆகி கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிலோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அக்குமுலேட் பண்ணலாம். இன்ஃபோசிஸ் ஆகட்டும், அதே மாதிரி HCL இதெல்லாம் கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ற ஸ்டாக்ஸா தான் அமையும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னுமே வந்து கீழே போறதுக்கு, அதாவது ஆவரேஜ் பி லெவலுக்கு போறதுக்கு இந்த ஸ்டாக்ஸ்க்கு எல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். 200 பிரேக் பண்ணி கீழே போனது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் தான். இருந்தாலுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம். உண்மையே வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டாக்ல நீங்க ஒரு 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் டைம்ல இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றா அப்படி இருந்தா இதை கன்சிடர் பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 213 அந்த லெவல்ல கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணா இன்னொரு 5% 10% மேபி கரெக்ட் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்ல வந்து அக்குமுலேட் பண்ணலாம்னு இருக்கேன். பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே 100 rupees லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஷன் வைஸ் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னும் ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு. மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். மார்க்கெட்ல FMCG செக்டர் லாஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, இந்த இயரும் வந்து கண்டினியூஸா வந்து டவுன்ஃபால் தான் பார்த்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ரெகுலரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற FMCG ஸ்டாக்ஸ் தவிர மார்க்கெட்ல நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது கோத்ரேஜ் கன்சியூமர் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸுக்கு வரட்டும், அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த லெவல் வந்து பிரேக் ஆகட்டும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பிரேக் ஆயிருக்கு. இது வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உண்மையே வந்து இது வந்து ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்கு அதர் ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப. இப்போ ஜஸ்ட் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து இது நெகட்டிவா போறப்ப கண்டினியூஸா அக்குமுலேட் பண்ணலான் இருக்கிறேன். FMCG செக்டருக்கு 1 or 2 குவார்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இன்னும் 1 or 2 இயர்ஸ் வந்து இந்த பிரைஸ்லயே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால FMCG செக்டர்ல நீங்க ஒரு லாங் பீரியட் வந்து ஹோல்ட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் வந்து என்ட்ரி கொடுங்க. நியூ ஸ்டாக்ஸ்லயும் வந்து என்ட்ரி கொடுங்க. அதர்வைஸ் இமீடியட்டா பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து குறைவு தான். ஏன்னா சேல்ஸ் வந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கு. நம்மளோட கம்பெனிஸ் growth சரி, நம்மளோட பீப்புளோட வெல்த் எல்லாமே ஜென்ரேட் ஆகி கன்சியூமர் டியூரபிள் பொருட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சேல் ஆனா மட்டும்தான் வந்து இந்த கம்பெனி வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுக்க முடியும். அப்பதான் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுக்க முடியும். ஸோ அதனால ஷார்ட் டைம் வந்து கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து FMCG செக்டர் ஸ்டாக்ஸ்ல வந்து வெயிட் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூஸா ஆவரேஜ் பண்றதுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல டைம் தான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் FII வந்து கண்டினியூஸா சேல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால வந்து நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நல்ல ப்ரொமோட்டர்ஸா இருக்கிற கம்பெனிஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலா நல்ல ஒரு லாஸ்ட் 5 years 10 years ரிசல்ட்ஸ் கொடுத்த கம்பெனிஸை வந்து கண்டினியூஸா வந்து ஆவரேஜ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நியூ கம்பெனிஸ்ல என்ட்ரி கொடுங்க, தப்பு கிடையாது. கண்டினியூஸா ரிப்பீட்டடா நமக்கு வந்து ஒரு ரிட்டர்னை கொடுக்காதவோ இல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிக்காத கம்பெனிஸ்ல ரெகுலரா ஆவரேஜ் பண்ணாதீங்க. இந்த டைம்ல வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ரீபேலன்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.